தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வடக்கு மத்திய நைஜீரியாவில் 80 பேரை ஏற்றிச் சென்ற படகு நீரில் மூழ்கியதில் 60 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் குறிப்பாக மழைக்காலங்களில் படகு விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. ஆனாலும் இந்த நாட்டு மக்களுக்கு படகு போக்குவரத்து தான் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நைஜீரியாவின் வட மத்திய நைஜர் மாநிலத்தில் பயணிகள் 80 பேரை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். மலாலே மாவட்டத்தில் உள்ள துங்கன் சுலேவில் இருந்து துக்காவுக்கு சென்ற போது விபத்து நிகழ்ந்துள்ளது. படகு அதிக சுமையுடன் இருந்ததால் மரத்தின் அடிப்பகுதியில் மோதியதில் படகு கவிழ்ந்ததின் விபத்துக்குள்ளான காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.